நண்பர்களே, ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்துருச்சு. இப்போ டியூட்டிக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. பயங்கரமான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிசிப்டெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பெண்டிங் வச்சுக்கிட்டு காலையில் உள்ள ரொட்டி மாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியும் அவரால் முடிக்க முடியாது இந்த 4 நிமிஷத்தில் அந்த ரிசிப்டெல்லாம். அதனால் சீக்கிரம் டீ குடிச்சிட்டு போய் அந்த ரிசிப்டெல்லாம் முடிக்கணும். அதனால் அந்த டிஷர்ட் ஃபேன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரித்து பார்க்க முடியாது. வேலை முடிஞ்சு ரூமுக்கு போனதுக்கப்புறம் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது அந்த டிஷர்ட்ஸ் ஃபேன்ஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லி. இந்த டிஷர்ட் வந்து தம்பி திருப்பூர்லேருந்து திரும்ப மலேசியா 2வது டைம் வரும்போது போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததில் சின்ன சைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ நான் எம் சைஸ் போய் மாற்றிட்டு வரான்னு சொல்லி திரும்ப காதலப்பேட்டை ரொம்ப தூரம் திரும்ப போய் அவன் மாற்றிட்டு வந்ததும் எம் சைஸும் 10ஆக போச்சு, சின்னதாக போச்சு. சரி என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இத்தனை டைம் நான் மாற்றிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல தான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு. அப்போ தான் உடம்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போகும்போது உடம்பு குண்டாக இருந்துச்சு இல்லை தொப்பையா. இந்த டிஷர்ட் போட்டோன்னே சரி நம்ம அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் நாளடைவில் குறையும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன், பரவாயில்ல. இந்த உடம்பு இப்போ வந்திருக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் என்ன சைஸில் வந்திருக்குன்னு தெரியல. எம் சைஸ் தான் ஆர்டர் போட்டேன், என்ன சைஸில் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே ஆர்வமாக இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு. ரொம்ப லேஸாக இருக்கா, பேப்பர் மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கா, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. ஸ்டிச்சிங்லாம் கரெக்டாக இருக்கா, சைஸ் ஓகேவா அப்படின்னு. வேலைக்கு போட்டுக்க தான், ஆனாலும் ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, டிக்டாக் ஷாப்பில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு என்னால் ஆர்வம் தாங்க முடியல. நான் பிரித்து பார்த்தா அது வந்து பத்தலை, சைஸ் பத்தலை. டென்ஷன் வருது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கும்போது சைஸ் பத்தாத ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இப்போ ஆர்டர் போட்டு சைஸ் பத்தலை. இடுப்பு பேண்ட்டுக்குள்ள இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, இடுப்பு பத்தலை. நம்மளது வந்துட்டு ஹீட்டான வேலை, வேறு ஓடும். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு. ஒரு டைப்பும் இந்த மலேசியாவில் வேலை செய்யும்போது இந்த கிராப் ஃபுட்டு, பாண்டா ஃபுட்டு இதெல்லாம் ஊரில் இந்த ஸ்விக்கிலாம் இருக்குல்ல, அது மாதிரியான ஆப்ஸு, அதில் வந்து ஆர்டர்லாம் வரும். நான் என்ன பண்ணுவேன், ஆன்லைன் ஆர்டர் தானே போட்டு விட்றா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ரொட்டிக்கு தீந்துச்சிச்சு, இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆர்டர் கேன்சல் ஆகி அதெல்லாம் வந்துட்டு அனுப்பி விடுவேன். ஏன்னா நான் ஒன்று அப்படி தான் பெரும்பாலும் சப்ளையர்ஸும் வந்துட்டு விரும்புவாங்க, சீக்கிரம் வேணும் அவசரம்னு சொல்லி. அப்போ அவங்க அவசரத்துக்கு இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் அப்படி தான் கொடுப்பேன். இங்கே நம்ம கடையில் அப்படி கிடையாது. பழைய கடைகளில் பழைய இடங்களில் வேலை செய்யும்போது அப்படி. இங்கே வந்துட்டு எல்லாமே கேஷியரு மேனேஜர் எல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, பக்காவாக இருக்கும். இங்கே எப்படின்னா வேலை வந்துட்டு குறைவு தான், அதனால் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி முடியும். பழைய கடைகளில் வந்துட்டு அப்படியே சுனாமி மாதிரி, அது எப்படி சொல்கிறது, அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு அது புள்ளே எதுவுமே பழசாலாம் இருக்காது. சும்மா ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி தான் ஆயிருக்கும் போட்டு. அது ஆறு இருக்கும், டக்குன்னு சூடு பண்ணி கொடுப்போம். இப்போது அதே போல் நமக்கு வந்துட்டு ஆன்லைன்லேருந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி ஏடாதாரன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களே, அதை வந்துட்டு பொங்கூஸ் பண்ணதுமே வந்துட்டு நல்லா இல்லை. அது வந்துட்டு கசகசன்னு பொங்கூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு மூட் அவுட் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம எவ்வளவு ஆர்வமாக அதிதீவிரமாக ஆசைப்பட்டு ஆர்டர் போட்ட இந்த ட்ரெஸ்ஸு இப்படி கசகசன்னு பொங்கூஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. பொங்கூஸ்னால் பார்சல்னு அர்த்தம். மலேசியாவில் வந்துட்டு பொங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பார்சல் இருக்குல்ல, அது வந்துட்டு கசகசன்னு மடக்கிட்டுருந்தாங்க. கையெல்லாம் வந்துட்டு அழகாக நீட்டாக மடக்கலை, சும்மா கசகசன்னு மடக்கி வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல. அடுத்து நம்ம ஒரு டெய்லர் தான், இது வந்துட்டு டிஷர்ட்டு ஃபேண்ட்டுனா ஜீன்ஸ் கிடையாது, வேலைக்கு போட்டுக்கிறதுக்காக அந்த ஜெர்சி ஸ்டைலில் இதெல்லாம் நம்ம தைக்கக்கூடிய டெய்லர் நம்ம திருப்பூரில். பார்த்தா அது வந்துட்டு எனக்கு திருப்திப்படலை. இந்த இடத்துல வந்துட்டு அட்டம் அடிச்சிருக்காங்க, அந்த அட்டத்தில் வந்துட்டு பீக் அடிக்கலை. அது சீக்கிரமாக பிரிஞ்சிடும், கண்டிப்பாக கழுத்து வந்துட்டு பிரிஞ்சிடும். அடுத்து இந்த கைகள்லேயும் அட்டம் அடிப்பாங்க சிங்கர் டெய்லரு, இந்த ஒரு இன்ச்சுக்கு அதுவுமே அடிக்கலை பீக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக பிரிஞ்சிடும். இடுப்பு தையல் பேட்லாக்கோட அந்த ஓவர்லாக் அந்த தையலை பெண்டு பண்ணி மடக்கி டவர் அடிச்சிருக்காங்க. அந்த டவர்கிட்ட ஓவர்லாக் தையல் பிரிகிற மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக கிழிஞ்சு போயிடும். துணி குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கிழிஞ்சு போயிடும் தையல். இது டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க சொன்னோம்னா அதுக்கே 20 வெள்ளி கேட்பாங்க. ட்ரெஸ்ஸே 20 வெள்ளி தான், தைக்கிறதுக்கு 20 வெள்ளினா எங்கே போகிறது. மனசு கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு இது மாதிரி கஷ்டம்லாம் அப்படி. எனக்கு எப்பயுமே நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போனேன்னா நல்லா கேட்டுக்குங்க நண்பர்களே.
நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் என்னன்னு தெரியல, லைவில் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்துட்டு ஒரு கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நான் பார்க்கக்கூடிய மொதல் ட்ரெஸ் அதுதான் எனக்கு அமையும். நான் போய் ஃபோன் வாங்க போனேன் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய மொதல் ஃபோன் அதுதான் எனக்கு அமையும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டுலாம் போவேன், இந்த ஃபோன் வாங்கணும், இந்த ஃபோன் வாங்கணும், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூடியூப்லலாம் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போய் கேட்பேன். அந்த ஃபோன் அங்கே இல்லைன்னும் போது அப்பா அவங்க கொடுப்பாங்க இந்த ஒரு 5 ஃபோன், அதில் மொதல் ஃபோன் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அந்த ஃபோன் தான் நம்மளுக்கு அமையும். மொதல் ட்ரெஸ், மொதல் செருப்பு அதுதான் நம்மளுக்கு அமையும். மொதல் வாட்ச், மொதல் காப்பு, நம்ம எதை மொதல் சிங்க டெய்லரோட குதிரை, பாபின் கேஸ், டப்பி, முதல்ல அவங்க எதை காட்டுறாங்களோ அதுதான் எனக்கு அமையும். அது சரி, எப்பவுமே நம்மளுக்கு இப்படி அமையுது. வேற ஒரு 10-15 பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எதை பார்த்தாலும் இது எல்லாமே பிடிக்காத மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அது என்னமோ நம்ம கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியாதுல. ஆனால் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது எனக்கு அமையும். இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, மனசு திருப்தி பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இதை வந்துட்டு திரும்ப ரீஃபண்டு போட்டு அது இது சோம்பேறித்தனம் எனக்கு. இதை ரீஃபண்டு போட்டு அந்த காசு திரும்ப வேறு ஏதாவது ஆர்டர் போட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி சோம்பேறித்தனம். நம்ம வேகமாக கடன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். சும்மா மண்டை காஞ்சி இதிலே உட்காந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஆர்டர் வந்துருச்சு, டீ வேறு ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ சேட் ப்ரோ. போயிட்டே ஊரே ஆர்டர் இப்போ தான் சாலாச்சு. சூடான பொருள் தான், உடனே சூடு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ தான் இதை பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இது நம்ம ட்ரெஸ்ஸு வந்துட்டு 10 போது இப்போ கோயத்தை கோரிக்கு வந்துட்டு நாசி கோரிக்கு கொடுத்தோம்னா அப்படி இருக்கும். இப்போது நூடுல்ஸுக்கு வந்துட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸு. ஆனால் இது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு கொடுக்குறோம், அவ்வளோதான். நண்பர்களே, நம்ம அந்த பொருளெல்லாம் ஆர்டர் ரிட்டன் போட்டாச்சு. இவ்வளவு நேரம் அதிதீவிர ஆராய்ச்சி எப்படி அந்த வந்துட்டு டிக்டாக் ஷாப்பில் ஆர்டர் வந்துட்டு ரிட்டன் போடுறதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ரவா தோசை, ரொட்டி தூள், ரொட்டி பூ உள்ளே இருக்குது. எடுங்க, கிளம்புங்க. அதெல்லாம் முடிஞ்ச ரிசிப்ட் தான். ஏன் பார்க்குறீங்க, நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரு நம்ம விலாக் வந்துட்டு எல்லாமே மெம்பர்ஷிப் மட்டும் பார்க்குற மாதிரி கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா. அப்போலேருந்து எல்லாத்தையும் பப்ளிக் பண்ணுங்கன்னு டிஆர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் போட்டார். இன்ஸ்டாகிராமில் வந்து யூடியூப்பை பற்றி பேசும்போதே தெரிஞ்சிச்சு இவர் யூடியூப் மூலமாக தான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி. அப்புறம் நான் வந்துட்டு பப்ளிக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் இன்றைக்கி தான் நான் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நேரம் கிடைக்காம அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு அவருக்கு இது போல் எல்லா வீடியோவும் பப்ளிக்கில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள் தலைவர். என்ன பார்த்தா எனக்கு லிங்க் வரல, அது வரல, இது வரலன்னாரு. அப்புறம் லிங்க் அனுப்புனேன் இன்ஸ்டாகிராமில். அனுப்பின உடனே பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய வீடியோ, ஏகப்பட்ட வீடியோஸ், ஒரு 15-20 வீடியோஸை பார்த்துருக்காரு. அதை வந்து ஏதோ சிஸ்டத்தில் பார்க்குறாரு போல், லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ எல்லாமே பார்க்குறாரு. இப்போ அதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தார். பார்த்தா அந்த மூஞ்செல்லாம் பார்த்தா என் மூஞ்சி எனக்கே அழகாக தெரியுது அந்த சிஸ்டத்தில். அப்புறம் நிறைய வீடியோஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாரு. எனக்கே என்னை பார்த்து பிடிச்சிருந்தது. அடடா என்ன அழகாக இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னும் அவர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் இந்த நேரத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த விலாக இந்த நேரத்தில் அவர் என்னோட ஏதோ ஒரு வீடியோவை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோவை நாளைக்கு நைட்டும் பார்ப்பார். ஓகே, ஒரு நியூ சப்ஸ்கிரைபர், பழைய சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் இப்போ தான் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. திரும்ப ஆர்டர் வந்துச்சு. ரொட்டி தோசை 2, அது போன ரிசிப்டுக்குள்ளது, ரவா தோசைக்குள்ளது. என் மனசில் ஓடுறதெல்லாம் அந்த டிஷர்ட்டு, அந்த பஞ்சாயத்து தான். அது வந்து காசு நம்மளுக்கு ரிட்டன் வரலைன்னாலும் கண்டிப்பாக வந்துடும். வரலைனாலும் முயற்சி பண்ணுவேன், அப்படி வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த துணி நம்மக்கிட்ட இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். ஐயோ வேஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு தெரியுதா அந்த ஏரோப்ளேன் என்றைக்கு அதில் ஏற போகிறோம்?